ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சில சமயத்தில் நீ நினச்சது நடக்கலைங்கிறதுக்காக நீ அந்த விஷயத்துக்கு தகுதியானவன் இல்லைன்னு உன்னை நீயே தாழ்த்திக்க கூடாது. ஒருவேளை அதை விட சிறந்த ஒன்றுக்கு நீ தகுதியானவனாக கூட இருக்கலாம் இல்லையா? ஒரு பிளேடு கூர்மையாக இருக்குது, ஆனால் அது மரத்தை வெட்டாது இல்லையா? ஒரு கோடாரி வலுவாக இருக்குங்கிறதுக்காக முடிய வெட்டுதா? இல்லையே. அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான திறமைன்னு நிறைஞ்சு இருக்குது. அதனால் உன்னோட திறமையை மற்றவங்க திறமையோடு ஒப்பிடாத. உனக்குள்ளே உள்ள தனித்துவம் என்னங்கிறத ஆராய்ஞ்சு செயல்புரி. பந்தய குதிரை ஓடும்போது ஓடுதளத்துக்கு அருகில் இருக்கிற புல்லையோ கொல்லையோ அது திரும்பி பார்க்குதா? இல்லையே. அது தன்னோட இலக்கை நோக்கி, தன்னோட வெற்றியை நோக்கி மட்டும்தானே மனசில் வச்சு ஓடுது. நீயும் அதுபோல் உன்னோட இலக்கை நோக்கி மட்டுமே உன்னோட பயணம் இருக்கணும். அப்போ தான் உனக்கு முழுசான வெற்றி கிடைக்கும். இல்லைன்னா உன்னோட வெற்றி இன்னும் சில வருடங்களுக்கு தள்ளி போய்கொண்டே தான் இருக்கும். எப்போவுமே தலை நிமிர்ந்து நிற்கிறவங்களுக்கு தான் அடி பலமாக விழும். வளைஞ்சி கொடுக்குறவங்க அழகாக தப்பித்து செல்றத நீயே உன் வாழ்க்கையில் பார்த்துருப்ப இல்லையா? அதனால் யார்கிட்டையும் தேவையில்லாமல் வீண் விவாதம் செய்கிறத நிறுத்து. தேவையில்லாத கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை குறைஞ்சிடும். விவாதம் நடக்கிற இடத்துல உன் வார்த்தைக்கு மதிப்பு இல்லைன்னா நீ அந்த இடத்த விட்டு நகர்ந்து செல்றது தான் உனக்கான மரியாதை. நீ எப்போவுமே நீயாகவே இரு. உனக்கான தனித்துவத்தோட, உன்னுடைய அடையாளத்தோட, மற்றவங்களோட போட்டி போட்டு ஒப்பிட செய்யாத உன்னோட தனித்துவத்தை. உன்னோட வெற்றிக்கான முதல் படியே தோல்விதாங்கிறத புரிஞ்சிக்க. தோல்வி வந்துடுச்சேன்னு அதை கண்டு பயந்து ஓடாத. தோல்வியை ஒரு முறை எதிர்த்து தான் பாரு. பின்பு உன்னை தோற்கடிக்க யாருமே இல்லைங்கிற புதுசான தைரியம் உன்னுள்ள பிறக்கும். குத்தி கிழிக்கிற முள்ளாக இருந்தாலும் சரி, குத்தி காட்டுகிற மனுஷங்களாக இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுடு. இல்லைன்னா மறுபடியும் உன்னை தானே காயப்படுத்துவாங்க. இப்படிப்பட்ட மனுஷங்க உன்னோட இருக்கிறதால உனக்கு தேவையில்லாமல் எதிர்மறை எண்ணங்கள் தான் அதிகரிக்க செய்யும். இதனால் உன்னோட வெற்றியும் தடைப்படும். இதை புரிஞ்சு நடந்துக்க. உன் மனசு உடைஞ்சு போகும்போதெல்லாம் தேவையில்லாமல் யாரும் எனக்கு இல்லையே சாயப்பான்னு அழறத நிறுத்து. உன்னோட நான் இருக்கும்போது நீ யாரும் இல்லைன்னு சொல்கிறது உனக்கு ஆபத்தில் தான் முடியும். நீ எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் முதல்ல அது உன்னோட மனசுக்கு பிடிச்சிருக்கணும். பின்பு முழு அர்ப்பணிப்போடு செய்யணும். அப்படி நீ செய்கிறதுக்கு முன்னாடி நாளை விநாயகருக்கு உகந்த சதுர்த்தி நன்னாளாக இருக்கிறதால ஓம் சித்திதத்தாய என்று 3 முறை சொல்லி, உன்னோட குலதெய்வத்தோட பெயரையும் சொல்லி, உன் தாய் தந்தைக்கு நன்றியும் சொல்லி, இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றியும் சொல்லி, பின்பு உன்னுடைய பிரியமான சாயப்பாவான எனக்கும் நன்றியை சொல்லி அந்த வேலையை என்னிடத்துல நீ ஒப்படைச்சா நீ எடுத்த காரியம் வெற்றி பெறது உறுதி என் பிள்ளையே. நாளை 3/3/2025 இந்த அதிர்ஷ்டமான நாளை விட்டுடாத. சதுர்த்தி நன்னாளான நாளை விநாயகர் உனக்கு தரப்போகும் அதிர்ஷ்டத்தை உதாசீனப்படுத்தாத. உன்னுடைய உழைப்புக்கான கூலி கிடைக்க போகுது. ஆமீன் பிள்ளையே. சந்தோஷமாக இரு உன் குடும்பத்துடன். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.